அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக ராசினா என்ன, லக்னம்னா என்ன, நட்சத்திரங்கள்லாம் என்ன, அதை ஆள்ற கிரகம், அதை எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்துருக்கோன்னா, லக்னம்னா என்ன, ராசினா என்ன. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா ராசி வந்து அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பட் ஆனால் லக்னன்றது ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதியிருக்கேன் சிம்பிளாக, ராசின்றது ஒருத்தருடைய எண்ணம், மதி. லக்னம்ன்றது விதி. உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ராசி, இப்போது மேஷ ராசி, ரிஷப ராசி, இந்த ராசின்றது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய எண்ணங்களையும் மனதையும் குறிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா தினம் டிவிலெலாம் பார்த்திங்கன்னா ராசி பலன் அது இது சொல்லும் போது ஒரு நாளும் சந்திரனை பேஸ் பண்ணி அது சொல்கிறது ராசி. புரியுதுங்களா? அதுவே லக்கணன்றது என்னென்னா, உங்களுடைய பிறந்ததுலேருந்தே நீங்கள் இறக்க போகிற வரையும் உங்களுடைய கட்டம் அதுபடி தான் வேலை செய்யும், உங்களுடைய விதிப்படி தான் வேலை செய்யும். லக்னம் அதை குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உங்கள் மேஷ ராசி சந்திரன் இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்ப லக்கணம் வந்து கும்ப லக்கணமாக இருக்கும். ஸோ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷ ராசிப்படி அவருடைய எண்ணமும் தினம் அவருடைய செயலும் அதைப்படி போயிட்டுருக்கும். கும்ப லக்கணப்படி அவர் பிறந்ததுலேருந்து அவருக்கு வரப்போகிற மனைவி இல்லை கணவர், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர், தொழில், அதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலை, அவர் என்ன படிச்சிருக்காரு, எல்லாமே வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி வரும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சந்திரன் நின்ற வீடு தான் ராசின்னு சொல்லுவோம். லக்னத்தை எப்படி ஜென்ரிக்காக குறிப்போம் அப்படின்னா, நம்ம பிறந்த தமிழ் மாதம், உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு லக்கணம் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் இங்கே தான் இருக்கும். வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் இங்கே இருக்கும். ஸோ லக்னன்றது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து ஒரு 8 மணிக்கு சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருடைய லக்னம் கண்டிப்பாக ரிஷபமாக இருக்கும். ஏன்னா காலையில் சூரியன் உதயம் 6 to 8 இங்கே இருக்கும். ஏன்னா சூரியன் இங்கே இருக்கும்போது சித்திரை மாதத்தில் இங்கே இருக்கும். அடுத்து 8 to 10 இங்கே இருக்கும். ஸோ ஜாதகர் ஒரு 8:30 மணிக்கு அப்படி பிறந்திருந்தான்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் அவர் வந்து ரிஷப லக்கணக்காரர்னு. புரியுதுங்களா? அது வந்து தமிழ் மாதத்தை பேஸ் பண்ணி குறிக்கிறது தான் வந்து லக்கணம்ன்றோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜாதக கட்டை இருக்குது. இது எல்லாருடைய புக்குலேயும், ஜாதக புக்குலேயும் ராசி கட்டன்னு ஒன்று இருக்கும், நவாம்ச கட்டன்னு ஒன்று இருக்கும். நான் நவாம்சத்தை பற்றி டீட்டெயிலாக அடுத்து வர வீடியோவை நான் அதை பற்றி பேசலாம் நம்ம. அதுதான் இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் வந்து இதை பற்றி எளிதாக புரிஞ்சுக்கணும். பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய கிரகம் எது பலமாக இருக்குது, எது பலவீனமாக இருக்குது, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அது உதவியாக இருக்கும். மேற்கொண்டு இது வந்து அதை தான் சொன்னேனே, இப்போது எல்லாருக்குமான பொதுவான ராசி பலன் வந்து நம்ம சொல்லிட முடியும். ஆனால் ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன கர்மாவில் அவங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன பாவத்தை வாங்கி வந்திருக்காங்கன்றத அவங்களுடைய கட்டம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ என்னுடைய நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா வரப்போகிற வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சரி, டாபிக் உள்ள போகும். ஸோ இது வந்து ஒரு ராசி கட்டம், நவமாச கட்டம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா முதல் வீடு மேஷ லக்னமாக இருக்குது. இது 9 கிரகம் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இந்த இடத்துல மாந்தி போட்டிருக்கேன். மாந்தி வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு முறையில் வந்து அதிகமாக மாந்தியை யூஸ் பண்ண மாட்டாங்க. மாந்தியோட டீட்டெயிலுக்கு அதெல்லாம் அப்புறம் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜென்ரிக்காக பார்த்திங்கன்னா 9 கிரகம்தான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன்,
குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட யார் நட்பு, யார் ஆட்சி, உச்சம், பகை, நீச்சம் எழுதியிருக்கேன். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நட்பு அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சூரியனுக்கு நட்பு கிரகம் வந்து சந்திரன், செவ்வாய், குரு, புதன். சூரியன் ஆட்சி பெற ராசி எங்கே அப்படின்னா சிம்ம ராசி. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த கட்டத்தில் குருக்கான வீடு 2 வீடு, தனுசு, மீனம். சனிக்கு மகரம், கும்பம். இது வந்து அவங்களுடைய வீடு, அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடு. செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா மேஷம், விருச்சிகம். ரிஷபத்துக்கு சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். புதனுக்கு மிதுனம், கன்னி. கடகத்துக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு வீடு தான், கடகம், சிம்மம். புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆட்சி வீடுன்னு சொல்லுவோம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ சூரியனுக்கு ஆட்சி வீடு சிம்மம். சூரியன் வந்து ஒரு இடத்துல உச்சமடைவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேஷ ராசியில் உச்சமடைவார் சூரியன். இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தமிழ் மாதம் இங்கேருந்து சித்திரை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ அதிகமான வெயில், சித்திரை வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இங்கே வரும்போது தான். ஸோ அது டிஃபால்ட்டாகவே இங்கே சூரியன் இங்கே உச்சமடைவார். இங்கே உச்சமடைகிறார்னா அதுக்கு 7வது வீடு நீச்சமடைவார். எக்ஸாம்பிள், இங்கே சூரியன் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னா இங்கே வந்து நீச்சமடைவார். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து உச்சம், நீச்சம் வீடு. அதுக்கு நேர் வீடு நீச்சம் வீடு ஆகிடும். நீச்சம்னா என்னென்னா அவருடைய பலத்தை இழந்துருவார். உச்சம்னா அவரோட பலம் அதிகரிக்கும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உச்சமாக இருக்குன்னா 100% அதோட வேலையை செய்யும். ஆட்சியாக இருந்ததுன்னா, அதாவது அவங்க வீட்டிலே உதாரணத்துக்கு சனி இப்போ கும்பத்திலே இருந்தார் அப்படின்னா 80% அவருடைய வேலையை செய்வார். நட்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபேவராகவே செய்வார், 60%. நீச்சமாக இருந்ததா கம்மி தான், கொஞ்சம் கெடுபலன்னு கொஞ்சம் செய்வார். பகை வீடுல இருந்துச்சுன்னா கெடுபலன் செய்வார். அஸ்தமனம் அப்படின்னா இப்போ சூரியன் பக்கத்தில் ஏதாவது கிரகம் போயிடுச்சுன்னா அதோட ஒளியில் அந்த கிரகம் வந்து மறைஞ்சிடும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா புதன் கிரகம் எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன் பக்கத்துலேயே இருக்கிறது புதன் கிரகன்றதுனால சூரியனுக்கு ஒரு 10 டிகிரிக்குள்ளே இருந்தாச்சு அப்படின்னா அந்த கிரகம் புதன் வந்து அஸ்தமனம் ஆகிடும், மறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதோட பலனை வந்து முழுசாக பிரதிபலிக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இதோட இதில் இன்னொன்று ஒரு கிரகம் வக்ர அடையிறது இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயிலாக வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஜென்ரலாக ராசி கட்டம்னா என்ன சொல்லிட்டேன், லக்னம்னா என்ன வித்தியாசம் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த உதாரண ஜாதகத்தில் ஒரு கிரக அமைப்பில் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்திங்கன்னா துலாம் ராசி, இந்த சந்திரன் இருக்கிற வீடு தான் வந்து நான் ராசின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஜாதகம் வந்து சிம்ம ராசி, லக்கணம் வந்து மேஷ லக்கணம். புரியுதுங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஏன் வந்து இந்த ஜாதகம் பார்க்கணும், இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற சில டவுட் இருக்கும். நான் ஜென்ரிக்காக இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நேரமும் நம்ம கையில் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரகம் நம்மளுடைய அந்த வேவ் லென்த்து காஸ்மிக் ரேஸை வச்சு தான் நம்மளுடைய தின லைஃப்பும் போயிட்டு இருக்கும். நம்மளால் வந்து இது இன்றைக்கி சொல்கிற மாதிரி பரிகாரத்தாலேயோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக 100% தடுத்துட முடியாது. பட் நம்ம ஓரளவுக்கு ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம், கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க முடியும். அதுதான் இந்த சேனலும் இந்த வீடியோட நோக்கம். நேயர்கள் அனைவரும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற கர்மாவையை எப்படி போக்குறது, அதுக்கான வழி என்ன, ஸோ ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அது எப்படி நீக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போது சயின்டிஃபிக் ப்ரூஃப், சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 9 கோள் சூரியனை சுற்றி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பூமி,
ஓகேங்களா. இப்போ பூமின்றது நம்ம இப்போ பூமியை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு பூமியை சுற்றி இருக்கிற இந்த கோள்கள் எல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய ஒரு மனிதன் மேலேயும் அதோட வேவ்லென்ஸை விழும். புரியுதுங்களா. ஸோ சந்திரனை ஒரு கிரகமாக எடுத்துப்போம். இங்கே வந்து எர்த்தை வந்து ஒரு கிரகமாக இங்கே எடுத்துக்க மாட்டோம். ஸோ ராகு கேதுன்றது என்னென்னா, முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி கேதுன்றது பௌர்ணமி, அதாவது மறைவில் இந்த வர ஒரு நிழல் கிரகம், ஷேடோ பிளானட் தான் வந்து ராகு கேது. புரியுதுங்களா. ஸோ இப்போ பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் அந்த மறைவு டைமில் நேர்ற அந்த நிழல் கிரகம் தான் ஸ்மோக்கி பிளானட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு புகைத்தன்மையான ஒரு நிழல் கிரகம்னு சொல்கிறது தான் ராகு கேது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய ஒரு செயலும் தாக்கமும் இந்த கிரகத்தோடைய காஸ்மிக்ஸ் இருக்கும். புரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புதன், சந்திரன், செவ்வாய், சூரியன், குரு, சனி. ஸோ இந்த நெப்டியூன் இங்கிலீஷ் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்டிஃபிக்காக நெப்டியூன், யுரேனஸ், ப்ளூட்டஸ்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சில இடத்துல இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 360 டிகிரி, அதாவது சுழற்சி படி பார்த்தோன்னா 360 டிகிரி ஒரு கட்டத்துக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரக்கும் 9 பாகைன்னு சொன்னேன். ஸோ 9 பாகைக்கும் 30 டிகிரி. ஓகேங்களா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே சூரியனும் இருக்குது, புதனும் இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் வந்து ஒரு 28 டிகிரியில் வாங்கியிருப்பார். புதன் வந்து ஒரு 27 டிகிரி அப்படின்னா கொஞ்சம் நெருக்கத்திலே இருக்கிற மாதிரி தான். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக புதன் அஸ்தமனம் ஆகிடுவார். இங்கே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து 10 டிகிரியில் வாங்கியிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஜாதகரும் பிறக்கும் போதே சயின்டிஃபிக்காக இந்த டிகிரி படி கிரகம் போய் உக்காந்துரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் 12 × 30 டிகிரி, ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி, 360 டிகிரி. ஸோ இப்போ வரையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக லக்னம்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ராசினா என்னென்னு புரிஞ்சிச்சு, ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னன்றது புரிஞ்சிச்சு. லக்கணம் வந்து ஒருத்தருடைய தன்மையை, ஒருத்தருடைய கேரக்டரை நிர்ணயிக்கும். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இப்போது குரு வந்து ஒரு வருஷத்துக்கு மாறுவார் அப்படின்னா அவர் வந்து ராசிக்கு ஒரு பலன் அளிப்பார், லக்னத்துக்கு ஒரு பலன் அளிப்பார். ஓகேங்களா. இந்த மாதிரி ஷார்ட்டாக மாறுற பிளானட்டுக்கு லக்னம் பார்க்க தேவையில்லை. லக்னம் பலன் எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது சனீஸ்வரர் எடுத்திங்கன்னா இப்போது 2.5 வருஷம் இருப்பார் ஒரு கட்டத்தில் அப்படின்னா, ஸோ அவர் ராசிக்கும் ஒரு பலனை கொடுப்பார், லக்னத்துக்கும் ஒரு பலனை கொடுப்பார். ஸோ நீங்கள் பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கும் பார்த்துக்கலாம், ராசிக்கும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அதிகமான நாளில் ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் இருக்குன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம். ஓகேவா. ஆனால் கோச்சாரம்ன்றது என்னென்னா ஒரு நாளைக்கு மாறுறதை வச்சு தான் சொல்கிறது. ஓகேங்களா. சந்திரன் நின்ற இடத்துல வச்சு சொல்கிறது ராசி. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கிரக பலம் அறிய. ஓகேவா. ஒரு கிரகம் வந்து பலம் அடைஞ்சிருக்கா பலவீனம் அடைஞ்சிருக்கான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உச்சம் நீச்சம் சொன்னேன். பகையாக இருந்துச்சுன்னா கெட்ட பலன் தான் செய்வார் அந்த லக்கணத்துக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொன்ன மாதிரி இந்த கட்டத்தை எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மகர லக்னம். இங்கே குறிப்பிட்டிருக்கிறது வந்து கிரகம் நிற்கிற அந்தந்த கிரகம் அந்தந்த வீட்டில் நிற்கிற பிளேஸ்மெண்ட்டை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த மகர லக்னத்துக்கு இங்கே பாருங்கள் சனி வீடு. ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா, இந்த மகர லக்கணக்காரருக்கு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், மகர லக்கணம். இந்த மகர லக்கணக்காரருக்கு லக்னாதிபதி யாருன்னா சனி தான். ஸோ இவருக்கு முழு யோகர் கொடுக்கறது யாருன்னா சனீஸ்வரர் தான். புரியுதுங்களா. ஸோ 1ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனீஸ்வரர் தான். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ 3ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு. இது உதாரணத்துக்கு தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கும் பிளேஸ்மெண்ட்டு மாறும். ஓகேங்களா. 4ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த மாதிரி லைனாக எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கேன். 12ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. புரியுதுங்களா.
இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்திரன் என்ன இடம் தான் ராசின்னு சொல்லியிருக்கேன். இப்போ சந்திரன் வந்து ஒரு நாளில் இப்போ ஒரு ஜாதகர் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கும். ஸோ உங்களுக்கு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து நான் இந்த இடம் வந்து மகம் பூரம் உத்திரம்னு 3 நட்சத்திரம் எழுதியிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பூரமில் வந்து 2ல் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ராசி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் என்ன இடம்ன்றதுனால சிம்ம ராசி. இது சிம்ம வீடு இல்லையா? ஸோ சிம்ம ராசி அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புதன் வந்து இங்கே 28 டிகிரி வாங்கியிருக்காரு. மற்ற கிரகம்லாம் ஒரு 10 டிகிரி 12 டிகிரி அப்படி வாங்கியிருந்தா ஸோ அதிகமான டிகிரி வாங்கின கிரகமும் ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இந்த ஜாதகருக்கு புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறதுனால 28 டிகிரி மேக்ஸிமம் 30 சொல்லியிருக்கேன். ஸோ 28 டிகிரி வாங்கியிருக்கிறதுனால அதிகமான புதன் உடைய பலனும் கொடுக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நான் ஜென்ரலாக இப்போ வந்து என்னென்னா ஒரு லக்கண கட்டத்துக்குலேருந்து ஒரு வீடுலேருந்து இன்னொரு வீடுக்கு என்ன பலன், கிரகம்னா என்ன பலன் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாதகம் எடுத்துக்கோங்க. ஸோ 1ஆம் வீடு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தன்னை பற்றி அறியறது. ஸோ செல்ஃப் ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய முகம் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் அறியுது. அப்படி 1ஆம் வீட்டை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல லக்கணம் வந்து 1ஆம் வீட்டில் சனியோட வீடு இருக்கனால இப்போ சனி நல்ல பொசிஷனில் இருந்தால் ஜாதகர் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ இங்கே சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு யோக தரவர் சனி மட்டும்தான். சனியும் புதனும் நட்பு கிரகம்னு சொன்னேன் இல்லையா சனிக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜாதகப்படி நான் எழுதி வச்சுருக்கேன். இதை சூரியன் வந்து உச்சத்தில் இருக்குது, சந்திரன் வந்து நட்பில் இருக்குது. ஏன்னா சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால சந்திரன் நட்பு ஸ்டேட்டஸில் இருக்கார். இது வந்து ஒரு கிரகத்தோட ஸ்டேட்டஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்துக்கு நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ மகர லக்னத்துக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடியவர் சனி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நட்பு வீட்டில் தான் இருக்கார். எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா புதனோட வீட்டில் இருக்கார். ஓகேங்களா? யார் யார் நட்பு எனிமின்றதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நேச்சுரல் ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் எல்லாம் வந்து ஒரு குரூப். ஓகேங்களா? சனி புதன் சுக்கிரன் கேது ராகு இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப். ஸோ யார் வந்து அதிகமாக யாருக்கு ஆகாது அப்படின்னா புதன் செவ்வாய், குருக்கும் சுக்கிரன் புதனுக்கும் ஆகாது, சூரியன் சந்திரனுக்கு சனி ராகு கேது ஆகாது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது இவங்கெல்லாம் ஒரு குரூப். ஓகேங்களா? இவங்க ஒரு குரூப். ஸோ இதை வச்சு நம்ம பலனை ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கிரகத்துக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. இங்கே எடுத்துட்டிங்கன்னா சூரியன் வந்து அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றது, அவரோட கேரக்டர் அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னா ஒரு கிங்கு மாதிரி செயல்படுவார், ராஜா மாதிரி. ஓகேங்களா? சந்திரன் வந்து ராணின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து படைத்தளபதி சீஃப் ஷோல்டர் அந்த மாதிரி சொல்கிறது. குரு வந்து பார்த்தோன்னா மந்திரி மாதிரி. ஓகேங்களா? மினிஸ்டர், ஒரு பெரிய பணத்துக்கு வந்து அதிபதி பார்த்தோன்னா குருன்னு சொல்லுவாங்க. ஒரு லேக் கணக்கில் இருக்கிற சிறு பணத்துக்கு அதிபதி பார்த்தோன்னா சுக்கிரன். ஸோ ரெண்டுமே மினிஸ்டரிஸ் அந்த கேரக்டரில் இருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ கணக்கு எழுதுறது, கணக்கர், இந்த மாதிரி நாலேஜ் பேஸ்டு எல்லாமே வந்து புதன் இருக்கும். சனீஸ்வரது பார்த்தோன்னா அடிப்பட்ட வேலை செய்வாங்க. அதாவது லேபரர்ஸ் சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக. இரும்பு தொழிற்சாலை அந்த மாதிரி லேபரர்ஸ் செய்கிறது எல்லாமே சனியோட ஆட்சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேரக்டரில் தான் ஒரு கிரகம் வந்து வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ ராகு வந்து கேதுக்கும் ஒரு தனி, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க 7 கிரகத்துக்கும் வீடு இருக்குது. ஆனால் ராகு கேதுக்கு வந்து ஒரு தனி வீடு கிடையாது. அவங்க நின்ன இடத்துக்கான பலனை தான் அவங்க கொடுப்பாங்க. அதுதான் அவங்க வீடாக ஏற்றுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜாதகம் நான் ஜென்ரலாக பார்க்கலாம். எப்படின்னா சனியோட பொசிஷன் எப்படி இருக்குது, மகர லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு சனியோட பொசிஷன் எப்படி இருக்குது பார்க்கணும். இவர் வந்து சனியோட பொசிஷன் 6ல் இருக்கிறதுனால நான் 6னா என்ன சொன்னேன் அப்படின்னா கடன், வம்பு, நோய் இதை சொன்னேன். ஓகேங்களா? இங்கே எழுதியிருக்கேன் டிசீஸ், ஒர்க், எனிமி, லவ் லைஃப். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சம் 6ல் போயிட்டு நட்பு வீட்டில் இருக்கார். ஸோ ரொம்ப கெட்ட பலனை கொடுக்க மாட்டார். இருந்தாலுமே 6ஆம் வீட்டில் போய் லக்னாதிபதி வந்து மறைவு ஸ்தானமான 3, 6,
8-12 மறையக்கூடாது. லக்னாதிபதி மறைஞ்சார்னா அவர் லைஃப் வந்து எப்படி சொல்கிறது, ஓஹோன்னு இல்லை, அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டே வாழ்வார் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்தானம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1, 5, 9, 1, 4, 7, 10. ஓகேங்களா? ஸோ 11ன்றது வீடு வந்து எல்லா கிரகமும் ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்தாலுமே நல்ல பலனை கொடுக்கும். இந்த இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஹவுஸான செல்ஃப் எப்படி இருப்பார்னா ஜாதகர் நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பார். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 1ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் உட்காந்துறாரு, அது நட்பு வீட்டில் உட்கார்றாரு. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு சமாளிக்கிற நோயாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஜாதகருக்கு எப்போவுமே வந்து கடன் இல்லைன்னா ஒரு கடன் இல்லைன்னா ஒரு நோய் அந்த மாதிரி தான் இருக்கும் அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இதை அது ஜாதக பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்து 2ஆம் வீடு. 2ஆம் வீடுன்றது நான் எதை குறிக்கணும்னா ஃபேமிலி, வருமானம் சொன்னேன். அதுக்கான அதிபதியும் சனி தான். ஸோ ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி 6ல் சனி இருக்கிறதுனால புதன் வீட்டில் 2 வீட்டில் இருந்தாலுமே 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சதுனால அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகவோ இல்லை வந்து கடன் நோய்பட்டோ இப்படி தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த சனீஸ்வரர் 6 இல்லாமல் ஒரு 5ல் இருந்தாருன்னா ஜாதகர் பலமாக இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை அங்கேயே லக்னத்திலே இருந்தாலுமே பலமாக இருக்காருன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே லக்னாதிபதி இதில் விழாமல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஜாதகம் 50% சக்ஸஸ் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து இல்லை அதுக்காண்டி இப்போ இதில் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக அப்படி இருக்குமா அப்படின்றத ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்த்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதை வந்து குருவோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குரு லக்னத்தில் இருந்தோ லக்னாதிபதியை பார்த்தாலோ இல்லை குரு வந்து இங்கேருந்து லக்னத்தை பார்த்தாலோ ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வெளில வந்துடுவார். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். உங்களுக்கு இப்போது டீட்டெயிலாக இன்னும் வேணும், உங்களுடைய ஜாதகம் அதை பற்றி வேணும் அப்படின்னா நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கு சென்ட் பண்ணலாம், இல்லை வந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் அதை ஸ்டார்ட் பண்ணலை. ஜென்ரிக்காக நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு லேர்னிங் மாதிரி தான், இது ஒரு லெசன் மாதிரி தான். இன்னும் வரப்போகிற அப்டேட்ஸில் நான் ராசி பலன், லக்ன பலன் இது எல்லாமே சொல்லலான் இருக்கேன். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். ஸோ ஏதாவது உங்களுக்கும் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது வேணும், ஏதாவது கண்டென்ட் பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடணும். ஓகேங்களா? சரி, டாபிக் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸ் வந்து பிரதர் சொன்னேன்னா, பிரதர் கரேஜ், அவர் எடுத்துக்கிற முயற்சி. ஓகேங்களா? ஒரு ஷார்ட் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னக்காரர், இவர் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கை கொஞ்சம் ஒன்று போகா இருந்தாலுமே கொஞ்சம் டல்லாக தான் போகும். 3ஆம் வீடுன்றது பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி முயற்சி குறிக்கும். ஸோ இது குரு வீடு. இப்போ குரு எந்த நிலைமையில் இருக்காருன்னு பார்க்கணும். குரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நீச்சமாக இருக்கார். ஏன் இங்கே நீச்சமாக இருக்கார் சொல்கிறேன் அப்படின்னா குரு வந்து இந்த கடகத்துக்கு உச்சம். ஓகேங்களா? ஸோ உச்சத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து நீச்சம். ஸோ குரு இங்கே இருக்கிறதுனால நீச்சமாயிட்டார். அதுவும் லக்னத்தில் நீச்சம் ஆகிறதுனால இந்த ஜாதகருக்கு ஒரு முயற்சின்றதே இருக்காது. ஓகேங்களா? ஒரு முயற்சியே எடுக்க மாட்டார், ரொம்ப மந்தமாக இருப்பார். சகோதரர் இருந்துச்சுன்னா அவங்களால ப்ராப்ளம் அப்படி தான் வரும். 4ஆம் வீடுன்றது அம்மாவை குறிக்கும்னு சொன்னேன். ஸோ செவ்வாய் வீடு. செவ்வாய் வந்து 9ல் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு செவ்வாய் வீடு வந்து 4ஆம் வீடு. ஸோ அங்கே வந்து அந்த செவ்வாய் 9ல் இருக்கிறதால தாயாரால் யோகம். ஓகேங்களா? ஏன்னா 9ஆம் ஸ்தானன்றது நல்ல ஸ்தானம்னு சொன்னேன். ஸோ தாயாரால் யோகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்தான பலன், அதாவது ஒரு கட்டத்துலேயும் அந்த அதிபதி எங்கே இருக்காருன்னு வச்சு சொல்கிறது ஒரு ஸ்தான பலன். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல யார் நிற்கிறா கிரகம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீடுன்றது தாய் ஸ்தானம் சொன்னேன். இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். கார், லக்ஸரி, கம்ஃபர்டபுள் லைஃப், சுகபோக வாழ்க்கை, இது எல்லாமே வந்து குறிக்கிறது 4ஆம் வீடு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிக் என்னென்னா ஒரு ஜாதகர் ஒரு நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருப்பார். தாயார் வழி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவருக்கு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சூரியன் இருக்கிறதுனால
இப்போ ஒரு கிரகம் இருக்கிறதுனால அடுத்த பலனை பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்கார். அப்போ வந்து நீங்கள் 200% நீங்கள் 100% நீங்கள் அதிபதி இருக்கிறது நல்ல இடத்துல இருக்குது. ஸோ சூரியனும் வந்து உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கன்ஃபார்ம் சொல்லிடலாம் 200% ஜாதகருக்கு ஒரே பெனிஃபிட் என்னென்னா தாயார் மூலமாக. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா? ஸோ அடுத்து 5ஆம் வீடு குழந்தையை குறிக்கும். அதாவது அப்பாவோடைய அப்பா, அந்த பூர்வ புண்ணியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் கல்வி, இதெல்லாமே குறிக்கிறது 5ஆம் வீடு. ஸோ மகர லக்னத்துக்கு 5ஆம் வீடு ரிஷப வீடு. ஸோ சுக்கிரனோட வீடு. இந்த லக்னக்காரருக்கும் சனீஸ்வரருக்கும் அவர் நல்லது பண்ணுறவர். ஸோ இவர் நல்ல பொசிஷனில் இருந்துட்டாலே எல்லாமே டாப்பாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இவர் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கார் சுக்கிரன். ஓகேங்களா, ஆனால் இங்கே என்னன்னா ரெண்டாம் வீட்லேயும் இருக்கார். 2ஆம் வீட்டுக்கான அதிபதியோடு சேர்ந்து இருக்கார். ஸோ இவருடைய எஜுகேஷன் எல்லாமே கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி, அதாவது பேச்சு திறன், அதாவது 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படுதுங்க. 1 2 3 4 5 5க்கான கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 2ஆம் வீடு வந்து இவரோட நட்பு வீடு. ஸோ இவருக்கு வந்து குழந்தைகள் மூலமாக லாபம், பேச்சு திறமை அதிகம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேச்சினால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லைனா மீடியா துறையில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவருடைய எஜுகேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பூர்வ புண்ணியமும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கட்டத்துக்கும் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக பலன் சொல்ல முடியும். நான் இவ்வளோ டீட்டெயிலாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஜென்ரலாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு உங்களுடைய கட்டம் நீங்களும் பார்த்தாலுமே எப்படி பலன் சொல்கிறது தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் ஜோசியம் அப்படின்றது இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயம் இதில் அடங்கியிருக்கு. இதை பற்றி பேசணுன்னா ஒரு கடல் அளவுக்கு டாப்பிக்கு. ஸோ உங்களுக்கு வரப்போகிற வீடியோலையும் நான் வந்து ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கும் ஒரு பலனு இந்த மாதிரி நம்ம பார்த்து சொல்லலாம். ஓகேங்களா, இது எதை பேஸ் பண்ணினா இந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கும், லக்னம் தான் முக்கியம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னன்றது முக்கியம். சந்திரன் வந்து கோச்சார அடியாக, அதாவது இன்னைக்கு ராசி, இன்றைக்கி பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா இந்த கோச்சாரன்றது சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் இன்றைக்கி நிலவரம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி இருக்கார். ஸோ இதுதான் வந்து கோச்சாரன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி வந்து இங்கே டிரான்சிட் ஆவார். ஸோ மீன ராசிக்கு. ஸோ இப்போ வந்து ஜென்ம சனி கும்பத்துக்கும் விரைய சனி மீனத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து மார்ச்சுக்கு அப்புறம் இங்கே மீனத்துக்கு ஜென்ம சனி ஆகிடும். ஸோ குரு வந்து அடுத்த வருஷத்தில் இங்கே டிரான்சிட் ஆவார். ஸோ ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுற்றுவாங்க. ஓகேங்களா, மற்ற கிரகம் எல்லாம் இப்படி கிளாக் வைஸ். ஓகேங்களா, ஸோ இப்போது கேது வந்து அடுத்த டிரான்சிட்டில் இங்கே போவார். இப்படி போவாங்க ராகு கேது, நிழல் கிரகம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நிலவரம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் இன்றைக்கி இருக்கிற கோச்சார நிலவரம் இது தான். ஸோ இந்த 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 கோச்சார இதுக்கு சந்திரனை வச்சு பார்க்கறது தான் வந்து ராசி பலன். உதாரணத்துக்கு இப்போ குரு வந்து இப்போது சந்திரன் இங்கே இருக்கார். ஓகே, இப்போ வந்து மீனராசின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்க, ராகு இங்கே இருக்கார். ராகு வந்து அடுத்த டிரான்சிட்டில் இங்கே வந்துடுவார். ஓகேங்களா, இப்போது கடக லக்கணத்துக்கு நம்ம இப்போ இங்கே பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்போ வந்து என்னென்னா ராசி வந்து இப்போ வந்து கடக ராசி அப்படின்னா கடகராசிக்கு குரு வந்து இங்கே இருந்துட்டார் அப்படின்னா 7ஆம் பார்வையாக இங்கே பார்ப்பார் கடகராசியை. புரியுதுங்களா, அப்போது ஒரு கிரகத்துக்கும் பார்வை பலன்னு ஒன்று இருக்குது. அப்போது குரு பலன், கல்யாணம்லாம் பார்த்தோம்னா குரு பலன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இதை வச்சு தான். ஸோ இப்போ குரு வந்து அந்த ராசியை பார்த்தாருன்னா ஸோ அந்த ஜாதகருக்கு இந்த ஒரு வருஷம் அவருக்கான திருமண வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கேயே எடுத்துப்போமே. இப்போ குரு வந்து இங்கே இருக்கிறதுனால இப்போ வந்து விருச்சகத்துக்கு நல்ல நேரம். குருவும் செவ்வாய் சேர்ந்து இங்கே பார்க்குறாங்க. ஓகேங்களா, விருச்சக ராசிக்கு இப்போது திருமணம் கை கூட்டுறதோ
இல்லை வந்து குழந்தை பாக்கியமோ, இது எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து கோச்சாரம் பலன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்கிறது ராசி. ஓகே, நம்ம ஜாதகம் ஒருத்தருடைய ஜாதகம் ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஜாதகருக்கும் வேரி ஆகும். அது வந்து சொல்கிறது வந்து லக்கணம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லக்கணம்னா என்ன, ராசினா என்ன அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் பஞ்சாங்கம்ன்றா ஒன்றும் இல்லை, பஞ்சாங்கம் 5 விஷயம் நம்மளுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம். ஸோ ஒருத்தர் ஜாதகர் பிறந்திருக்காருன்னா ஒரு நாளில் பிறந்திருப்பார். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு பிறந்திருப்பார். மக நட்சத்திரம்னா மக நட்சத்திரம். திதி ஏகாதசி திதியோ இல்லை வந்து துவாதசி திதியோ ஏதோ ஒரு திதியில் பிறந்திருப்பார். கரணம் ஏதோ ஒரு கரணமில் பிறந்திருப்பார். பத்திரை கரணமோ ஏதோ ஒன்று. ஸோ அதே மாதிரி யோகம் 27 யோகம் இருக்குது. தைத்தூலம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு யோகத்தில் பிறந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. ஸோ மேற்கொண்ட வீடியோவில் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இன்னும் அடுத்தடுத்த டாபிக் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.